ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகிய நான் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சிக்கு எஸ்எம்டி தங்கவேல் மேலூர் ஒன்றிய கழக செயலாளர் மற்றும் முன்னாள் தலைவர் கூட்டுறவு பண்டகசாலை தூதூர் மட்டம் அவர்களை பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. அண்ணா, உங்கள் பணியின் போது சேவைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு? எத்தனை வருடமாக இருக்கிறீர்கள்? நான் 2016 மே மாதத்துலேருந்து மாண்புமிகு இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவர் அவர்கள் நல்லாசியோடு என்னை மேலூர் ஒன்றிய கழக செயலாளராக பணியாற்ற ஒரு வாய்ப்பினை தந்தார். அதே சமயம் 2004 குளப்பாக்கத்தில் இருக்கும் பொழுதும் அம்மா அவர்கள் எனக்கு மேலூர் ஒன்றிய கழக செயலாளர் பொறுப்பு கொடுத்து இந்த கழகத்தில் பணியாற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். எங்கள் மேலூர் ஒன்றியம் ரொம்ப பெருசு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அம்மா அவர்கள் கொடுத்த வாய்ப்பினை பயன்படுத்தி எங்களுடைய மேலூர் ஒன்றிய கழகத்தின் சார்பாக அனைத்து உடிக்கல் பஞ்சாயத்து, அதிக்கிரெட்டி பஞ்சாயத்து, மேலூர் பஞ்சாயத்து அனைத்து பகுதிகளிலுமே எல்லா மக்களும் சமுதாய மக்கள் எல்லாமே இருக்கிறாங்க. கழகத்தில் செய்கிற பணிகளையும் அதே சமயத்தில் பொது சேவைகள், அதாவது எங்களுக்கு சம்மந்தப்பட்ட பொது சேவைகள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருக்குறோம். கழகத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி எங்களுடைய நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்போடு எல்லா நிகழ்ச்சியுமே சிறப்பாக செஞ்சு அம்மா இருக்கும்போதும் நான் ஒரு சாதாரண ஒரு டெய்லராக இருந்து அந்த டெய்லராக இருந்தும் கூட என்னுடைய குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் தான் கடைசி, அதாவது குன்னூர் சட்டமன்ற தொகுதியிலே எங்களுடைய தொகுதி தான் கடைசியான தொகுதி, பூத்துலேயே எங்களுக்கு தான் கடைசி. ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த சாதாரண ஒரு எளிய தொண்டனை, ஒரு சாதாரண ஒரு டெய்லர் வேலை செய்கிறவனை எனக்கு மேலூர் ஒன்றிய கழக செயலாளர் பொறுப்பு கொடுத்த இதய தெய்வம் அம்மா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய பணியை சிறக்க அம்மா அவர்கள் நல்ல ஆசையோடு மேலும் மேலும் எங்களுக்கு அம்மா மறைவுக்கு பிறகும் ஐயா எடப்பாடி அவர்கள் எங்களுக்கு மறுபடியும் இந்த ஒன்றிய கழக செயலராக வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக இப்போ நான் செயலில் இருந்துகிட்ருக்கேன், கழகத்தின் செயலாளராக பணியாற்றிட்டு இருக்கிறேன். சிறப்பு சிறப்பு. மற்றபடி ஒரு சமூக ஆர்வலர்னு கூட கேள்விப்பட்டிருக்கின்றேன், அப்படிங்களாண்ணா? ஆமாங்க. அப்படி உங்கள் பணியின் போது என்ன சேவை செய்திருக்கீங்க உங்கள் ஏரியாவில் மட்டும்? எங்கள் ஏரியாவில் அதாவது எஸ்சி எஸ்டி மக்கள் ஜாஸ்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி அரசாங்கத்தில் கொடுக்குற சில விஷயங்கள் அவங்களுக்குலாம் தெரியாது. அப்போ தெரியாமல் இருக்கிறதுனால என்ன செய்யணும், எங்களுக்கு தெரிஞ்சதை நம்ம அவங்க மூலிமா சொல்லி இலவச பட்டா இருந்தாலும் சரி, மற்றபடி இந்த எஸ்சி எஸ்டிக்கு தேவையான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அந்த மாதிரி இப்போ தான் ஆன்லைனில் வந்திருக்கு. முதல்லாம் நம்ம போட்டு தான் நம்ம வாங்கணும். இப்போ அம்மா தான் இதை ஆன்லைனில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனால எல்லாம் ஆன்லைன் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ சிரமம் கம்மி. அதே மாதிரி எங்களுக்கு தூதூர் மட்டத்தில் 1999 434 பட்டா கொடுத்தாங்க. 1999 டிஎம்கே பேரில் கொடுத்தாங்க. அதே மாதிரி 2001 அம்மா வந்ததுமே அந்த பட்டாலாம் திருப்பி ஒரு கிட்டத்தட்ட 10-15 வருஷமா அது செயல்பாடு இல்லாமல் அப்படியே போயிடுச்சு. சரிங்க சரி. 2014 அம்மா வந்ததுக்கப்புறம் அந்த பட்டாங்களை புதுப்பிச்சு எல்லாத்துக்கும் 1 சென்டா 1.5 சென்டா இருந்த இடத்த 2 சென்டா கொடுத்தது அம்மா தான். ஆனால் அதுக்கு நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம். அது அப்போ நம்ம மேலூர் ஒன்றியத்தில் நிர்வாகிகள், பஞ்சாயத்து பிரசிடண்ட் எல்லாம் ஏடிமிக்கு இருந்தாங்க, வைஸ் பிரசிடண்ட் இருந்தாங்க. அவங்க மூலிமா டிஸ்ட்ரிக்ட் பிரசிடண்ட், சேர்மன்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மக்களுக்கு ரொம்ப சிரமத்தில் இருக்கான்னு சொல்லி 1.5 சென்ட் இடத்த 2 சென்டா பண்ணி கொடுத்ததுக்கு முயற்சி எடுத்தது நாங்கள் தான். எங்கள் கூட சில பேர்லாம் இருந்தாங்க, ஒருத்தர் அவங்க கூட சேர்ந்து நாங்கள் எல்லாம் செஞ்சோம். சரிங்கண்ணா, உங்கள் டெய்லர் பணி இப்போதும் நீங்கள் தொடங்கி கொண்டு இருக்கிறீர்களா, இல்லை அதை நிறுத்தி விட்டீர்களா? இல்லைங்கண்ணா, அந்த பணி அதுக்கு எனக்கு ஏன்னா அது அந்த டெய்லருங்கிறனால தான் நான் இன்னைக்கு பொறுப்பில் இருக்கேன். இருந்தாலும் என்ன பொறுப்பில் இருந்தாலும் அதை நான் மதிக்கிறேன். ஏன்னா அது என்னோட தொழில். என்ன இருந்தாலும் தொழில் நமக்கு ஏதோ ஒரு சில அந்த தொழில் மறக்காம அந்த தொழிலை பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடி வச்சுட்டு இருக்கீங்க அந்த தொழிலை அழியாமல் இருக்கணுங்கிறதுக்கு வேண்டிய. ஏன்னா இப்போ தொழில ரொம்ப நிலவு இருந்துச்சு. எந்த பதிவு போனாலும் இந்த தொழில் இருக்கணும். ஏன்னா டெய்லராக இருக்கிறதுனால தான் அந்த எஸ்எம்டின்னு பேர் வந்ததே. அதுதான் அம்மா தான் முதல்ல எஸ்எம்டி நம்மளை கூப்பிட்டது. கடை பேர் எஸ்எம்டி. 2004 அம்மா குளப்பாக்கத்துல எஸ்எம்டி தங்கவேல் அம்மா சொன்னதுனால அது எஸ்எம்டின்னு அப்படியே வச்சு. அப்படிங்களா? ரொம்ப சிறப்பு சிறப்பு. சரி, எங்கே உங்களுக்கு தோட்டத்துவங்க ஏதாவது இருக்குங்களா? இல்லை, தோட்டம் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒன்றும் இல்லை. இந்த டெய்லர் பண்ணி அடுத்து இந்த கட்சிக்காக சேவை பண்ணுறது. சரிங்க ஐயா, எங்கள் சேனலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் கேள்விப்பட்டிருக்கேங்க, இந்த மாதிரி சேனல் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் இன்னும் பார்த்தல, எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கீங்க, இனிமேல் கொண்டு பார்ப்பீங்க. கண்டிப்பாக எனக்கு பேட்டி எடுத்திருக்கோம் இல்லையா? நம்ம கண்டிப்பாக நிறைய மெசேஜ் எல்லாம் கிடைக்கும். சரிங்க, இப்போது உங்களுடைய பொழுதுபோக்கு என்னங்கண்ணா? பொழுதுபோக்குங்கிறது அரசியலும் இதுதாங்க. நமக்கு பொழுதுபோக்குங்கிற அளவுக்குல நமக்கு இதாச்சு. நம்ம பொழுதுபோக்குற அளவுக்குல கட்சியில ஏதாவது பணி செஞ்சா செய்வோம். அதே மாதிரி சாசியல் ஏதாவது ஒரு நல்லது ஏதாவது நிகழ்ச்சி, சேவை மனப்பான்மை வேற பொழுதுபோக்குற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் சேவை மனப்பான்மை எதுனா ஒரு ஹெல்ப் மைண்ட்னா செய்வோம். சரிங்க ஐயா, நேற்று உங்களை ஃபோன் பண்ணியிருந்தேன், நீ கிடைக்கல. இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணியிருந்தேன், நீ கிடைச்சிங்க. நீங்களும் ரொம்ப பிஸின்னு கேள்விப்பட்டேன். பார்த்தப்போ பிஸியாக இருக்கீங்க.
பரவாயில்லை, எனக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் வேலையை விட்டு எங்கள் சேனலுக்காக பேட்டி கொடுத்தமைக்கு மிக்க மிக்க நன்றிங்கய்யா. வணக்கம் வணக்கம் ஐயா.